சார் அதிமுக சார்பில் 10,000க்கும் மேற்பட்டவர்கள் விருப்ப மனு கொடுத்துருக்காங்க சார் தேர்தலில் போட்டியிடுறதுக்கு. தாவேக சார்பில் எப்போ விருப்ப மனு வாங்குவாங்க? தேர்தல் தலைவர் தான் அதை முடிவு செய்வார்கள். அரசு ஊழியர்கள் தொடர்ந்து பழைய ஓய்வூதியத்துக்கு வேண்டி ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்காங்க சார். இது வரைக்கும் கடந்த 10 ஆண்டு காலம் அதிமுக இருக்க வரைக்கும் அந்த பழைய ஓய்வூதியத்தை இது வரைக்கும் நிறைவேற்றாமல் இருக்குது. இந்த ஆட்சியிலே நிறைவேற்றல. எதிர்கட்சியும் ஆளும் கட்சியும் அரசு ஊழியருடைய நிலைகளை கோரிக்கையில் வைக்கின்ற போது தேர்தல் அறிக்கையில் மட்டும் வெற்றி பெறுவதற்காக திராவிட முன்னேற்றக் கழகம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம் என்று தேர்தல் வாக்குறுதி தந்தார்கள். இன்று வரையும் இது நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இன்று போராட்டம் வலிமை விட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேக்கள் நிகழ்ச்சி நடந்துட்டே இருக்குங்க சார். நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய தலைவர்கள் இது வரைக்கும் தாவேக்களை ஜாயின் பண்ணுங்க சார். எப்போங்க சார் நடக்கும்? பொங்கலுக்கு பின்னாடி நடக்கும்? பொங்கலுக்குள் நடைபெறும் சார். பலரும் அதிமுக ஒரு காங்கிரஸ் ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. பெரும்பாலான தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகம் நோக்கி தான் வரும்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி வாங்கி கொடுத்தாரு. யார் அப்படி சொல்லியிருக்காங்க? காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜோதிமணி ட்வீட் பண்ணதுக்கு தேசிய செய்தி தொடர்பாளர் ஒவ்வொரு இயக்கம் இணைவது என்பது கூட்டணி சேர்வு என்பது அவர் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. நீங்கள் பொறுத்திருந்தால் அதை பார்க்க வேண்டும். 10க்கு 8 பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார். இன்னும் தாவேக கூட்டணி அவசியமா தேவைப்படுதா? மாற்றுக் கட்சியினர் வந்தா தான் தாவேக ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்க சார். பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது. ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அத்தனை பேரும் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், முன்னாள் எம்எல்ஏ பிரபாகர் இருக்காரு, ஓபிஎஸ் அது மாதிரி இப்போ லீடர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது. பொங்கலுக்குள் தெரியும்னு சொல்லிட்டு இன்னுமே அதிமுக ஒருங்கிணைக்கும் பணியில் பலர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தாவேகாவை கடுமையான இதில் இருக்கிறப்போ அது சாத்தியம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும்